புது வீட்டில் பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான எமோஷனலாக vlog தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையில் 8:15 நல்ல நேரம், அதுக்குள்ளே பால் காய்ச்சணுன்னு அம்மா அப்பா அண்ணான்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் நமக்கு அதுதான் ஊருக்கே தெரியுமே, நம்மளுக்கு தான் இந்த சீக்கிரமாக எழுந்திருக்கிறதே செட் ஆகாது. சரின்னு டக்குன்னு கிளம்பிட்டு ஒரு 8 o'clock ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டான். அங்கே போய் ரீச் ஆனதும் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு சூட்டாக வேலையில் இறங்கியாச்சு. என்ன தான் இவங்களாம் சீக்கிரம் வந்திருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல பூ வைக்கிறது, ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு எல்லாமே நம்ம தான் பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் இவ தான் என்னோட அக்கா நித்யா. இங்கே தான் ஒரு செம ட்விஸ்ட்டு. என்ன தான் நம்ம வீட்டில் 2வது புள்ள நம்ம மேலே பாசம் இல்லைன்னு எல்லாரும் கலாச்சிருந்தாலும் அன்றைக்கி அங்கே இருந்த பால் பாத்திரத்தில் இருந்து தட்டு வரைக்கும் எல்லாத்துலேயும் நம்ம பேர் தான். அதை பார்த்ததுமே எனக்குள்ளே ஒரே குஷி. அப்புறம் என்ன, அம்மா கிட்ட ஆரோக்கிய பால் எங்கம்மான்னு கேட்டால் ஹெரிட்டேஜ் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏதோ ஒரு பால் கிடச்சிதுன்னு மங்களகரமாக அடுப்பை பற்ற வச்சுட்டோம். பால் காய்ச்சிற கேப்பில் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன் எல்லா நல்ல காரியத்தையும் இந்த ஏர்லி மார்னிங் வைக்கிறாங்க? கொஞ்சம் நிதானமா எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சு வச்சாதான் என்னவாமா? எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் ஃபஸ்ட்டு என் பேரை டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. இருந்தா வரமாட்டா, லேட் பண்ணிடுவா அப்படின்ட்டு. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா அன்றைக்கி டே ஃபுல்லாக என்னமோ டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸு. ஆனால் அதை சொன்னால் எங்கள் வீட்டில் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. இப்போ வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் வரட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இல்லை ஏதாச்சும் ஏர்லி மார்னிங் போகணுன்னா லேட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் யாருன்னா நான் தான் அவங்களே டிசைட் பண்ணிவிடுவாங்க. அவங்க சொல்கிறதுனால நான் இப்படி ஆகிட்டேன்னா, இல்லை நானே லேட் பண்ணுறேனானு எனக்கு நிஜமாக புரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லா ஃபங்க்ஷன்லையும் லேட் பண்ணுறது நான் மட்டும்தான். இது வரைக்கும் எந்த ஒரு கல்யாணத்தையுமே நான் பார்த்ததில்லை. லாஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு வர ஆள் நான் மட்டும்தான். என்னமோ அது பழகி போயிடுச்சு. அது அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, எனக்கும் புரிய மாட்டேங்குது. புது வீட்டுக்கு வரோன்னு சந்தோஷமாக இருந்தாலும் 20 இயர்ஸாக நாங்கள் வாழ்ந்த வீட்டை விட்டு வரோன்னு மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நன்மைக்கே. இவன் தான் என்னோட சின்ன தம்பி. இப்போ என்னன்னா எங்களை விட அவன் தான் ஹைட்டாக நிற்கிறான். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வர ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தியாகிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். நான் vlog எடுக்கிறேன்னு சொன்னால் கேமரா முன்னாடி வந்துட்டு எங்கள் அம்மா இதான் வாழைப்பழம்னு காட்டிட்டு வர போகிறாங்க. பேசாமல் அவங்களுக்கு ஒரு தனியாக யூடியூப் சேனல் வச்சு கொடுத்துடலான்ட்டு இருக்கேன். ஒரு வழியாக பால் நல்லபடியாக பொங்கி வழிய நியூ பிகினிங்ஸ், நியூ ஸ்டார்ட்னு எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆகிட்டோம். அண்ட் இவங்க தான் என்னோட சித்தி. இவங்க பேர் ராணி. அப்புறம் என்ன, வழக்கம் போல் சாமிக்கு பால் வச்சாச்சு. எங்கள் வீட்டில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. எந்த பூஜையாக இருந்தாலும் எங்கள் சித்தப்பா தான் பண்ணுவார். அது இங்கேனாலும் சரி, இல்லை எங்கள் நேட்டிவ்னாலும் சரி, எங்கேனாலும் எங்கள் சித்தப்பா தான் பூஜை பண்ணுவார். அவரே நல்லபடியாக அன்றைக்கும் பூஜையை முடிச்சு வச்சுட்டாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. இவன் தான் என்னோட அண்ணா. எங்கள் அண்ணோட ஐதீகப்படி எல்லா ரூம்லேயும் கற்பூரம் காட்டணும். கற்பூரம் காட்டும் போது எந்த ரூமில் கற்பூரம் ஆஃப் ஆகுதோ அங்கே ஏதோ அமானுஷம் இருக்குன்னு அர்த்தம். அதனால எங்கள் அண்ணா வீடு முழுக்க கற்பூரம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். எங்கள் அண்ணனும் தம்பியும் என்னன்னா டக்குன்னு மாடி ஏறிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னமோ சுத்தமாக ஏறவே முடியல. மூச்சு வாங்கிருச்சு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் போல். அப்புறம் நானும் என் அக்காவும் அப்படியே மாடியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, பக்கத்து வீட்டு மாடியில் யார் இருக்காருன்னு கொஞ்சம் பார்த்துட்டு, கீழே எல்லாருக்கூடையும் பேசிட்டு எல்லாருக்கும் பாலெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நாங்களும் பாலெல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய பேர் காட்ட போகிறேன். இது என்னோட அண்ணா, இவன் என்னோட இன்னொரு அண்ணா, அப்புறமா இவங்க என்னோட அம்மா, இது என் தம்பி, இது நான், இது என் தங்கச்சி. பாலெல்லாம் குடிச்சிட்டு மேலேயே கொஞ்சம் நேரம் எல்லோரும் நல்லா உட்காந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு கீழே எல்லோரும் செம்மையாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இவன் தான் என்னோட அண்ணா. அன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் சோகமாக தான் இருந்தான். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஒரு வீட்டில் 25, 26 கல்யாணம் ஆகலைன்னா கூட ஓகே. ஆனால் 27, 28 போயிட்டே இருந்தாலும் எங்களை பெற்றவங்க அதை பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஜாலியாக ஊஞ்சலாடிட்டே இருப்போம். அதுக்கு என்ன பண்ணுறது, நடக்கும் போது எல்லாம் நல்லதே நடக்கும். அப்புறம் பூஜை முடித்த கையோட டேரெக்டாக எங்களோட பழைய வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஆல்ரெடி எல்லாமே பேக் பண்ணி வச்சுருந்ததுனால ஷிஃப்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் மனசுக்குள்ளே அன்றைக்கி என்னமோ ஒரு மாதிரி பெரிய பாரமாகவே இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாகவே இருந்துச்சு. அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. இந்த 20 இயர்ஸில் இந்த வீட்டில் எவ்வளவோ நல்ல மெமரிஸ் இருந்தாலும் பேட் மெமரிஸ் இருந்தாலும் எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. அதனால் இந்த வீடு ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சு எங்களுக்கு. வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு மாதிரி நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. அது நிஜமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி ஹெவியாக இருந்துச்சு. சரின்னு அங்கேருந்து மனசு தேத்திட்டு அங்கேருந்து புது வீட்டுக்கு கிளம்பிட்டோம். புது வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே ஓ மை காட் அப்படி ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்தவங்களாம் ஹெல்ப் பண்ணிட்டு ஈவினிங் கிளம்பிட்டாங்க. ஒரு பக்கம் 20 இயர்ஸாக நாங்கள் இருந்த வீட்டை விட்டு வந்த கஷ்டம், இன்னொரு பக்கம் புது வீடு, புது என்விரான்மெண்ட் எப்படி அடாப்ட் ஆக போகிறோன்ற தாட்ஸு, ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ஸோட அன்னைக்கு நேரம் முடிச்சு. கண்டிப்பாக இந்த நியூ பிகினிங்ஸ் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.